जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री पुरबादी महाराज करुणम, एन गुरुनाथ करुणम. தொடர்ந்து பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து காணித்த மறுபடியும் பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதேஜி. ஹரே கிருஷ்ணா. ரோஜா மாதேஜி ஓகே. இன்றைக்கி ரெண்டு செக்ஷன் இருக்குது, ரெண்டு விஷயம் என்ன பண்ணலாம் நானே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த வருஷம் வந்து கேள்வி பதில் செக்ஷன் வச்சு இன்னும் வைக்கல நினைக்கிறேன். இந்த வருஷம் வச்சுட்டுமா மதிய பாவம். ஆனால் போன வருஷம் வச்சுருந்தேனே. சரஸ்வதி மாதிரி வாங்க மதிய, சரியான ஆளுங்க தான் மதிய. உஷா சொல்லுங்கள், கேள்வி பதில் செக்ஷன் வச்சோம் நம்ம. இந்த வருஷம் இன்னும் வைக்கல மாதாஜி. இந்த வருஷம் வைக்கல. கரெக்டாக பிரபோ, கேள்வி பதில் செக்ஷன் இந்த வருஷம் வைக்கல தானே நம்ம. இந்த வருஷம் வச்சுருண்ணா. போன வருஷம் பிரபோது. அது வந்து அது பக்தி விஷய கிளாஸ் பிரபோ, அது வேறு. பாவம் கிளாஸ் எப்போதும் எப்போமா இல்லை பிரபோ. ஏன்னா நான் எங்கள் சென்டரில் ஒன்றும் வைக்கல. இந்த எல்லாம் எப்பவுமே வருஷத்தில் 2 வாட்டி வைக்கணும் நினைக்குமே. கொஞ்சம் இல்லை பிஸியாக நல்லா வைக்க முடியல. சரி, நீங்கள் பாகவதம் போகலாமா இல்லை கேள்வி செக்ஷன் பற்றி வச்சிடலாமா? இல்லை எல்லாரும் கேட்போம் அது, பொதுவாக கேட்போம். கேள்வி பதில் செக்ஷன் போயிடலாமா இல்லை பாகவதம் போகலாமா? அது கேள்வி இல்லையா? ஏன்னா ஒரு கேள்வி நல்லா பல பேருக்கு வந்து நன்மைகள் வந்து சேரும். கேள்வி நான் கேட்குறது இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இல்லை. அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் வந்து என்ன இல்லை நான் கேட்குறது இல்லை. உங்கள் கேள்வி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன்லலாம் கேட்குறாங்க. ஆன்லைனில் ஒன்று வைக்கணும், ஜூம் கிளாஸ்லையும் நிறைய பேர் கேள்வி இருக்குது வேறு. சரி, அப்படி இல்லைனா கிளாஸ் போயிடலாமா? யார் கேள்வி பதில் வைக்கலாமா? பாகம் கிளாஸ் போயிடலாமா? ஓகே, வெரி குட். அப்போ வேறு நாள் வச்சுக்கலாம் நம்ம. சிவ பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6, நாரதருக்கும் வியாசருக்கும் இடையான உரையாடல். பதம் எத்தனைக்கு? ஸ்னேகமதி இல்லையா? ஸ்னேகமதி தான் வர சொல்லுவோம். எஸ், 22. வெரி குட் மாதிரி. 22. சக்ரோத் யத் தர்சிதம் ரூபம் ஏதத் காமயா தே மத்காம சனாகை ஷா து சர்வான் முன்சதி ஸ்ருச்சயான் சக்ரோத்ய தர்சிதம் சக்ரோத்ய தர்சிதம் ரூபம் ஏதத் காமயதே மத்காம சனகை ஷாது சர்வான் முன்சதி சுஞ்சயன். ப்ரோ பார்க்குங்க ப்ரோ. அடுத்து இல்லையா ப்ரோ? இங்கே பரணி வந்துக்கார ப்ரோ. அப்படிங்களா ப்ரோ? சக்ருயா தர்சிதம் ரூபம் ஏதர் காமயதே மத்காம சனகை சாது சர்வன் முன்சதி ஹுச்சயான். சரஸ்வதிஜி படிக்கிறீங்களா? என்னவா பாருங்க ஸ்லோகா. ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 6 டெக்ஸ்ட் 22. பாகவதம் chapter 1:6-22. மதி சொல்லுங்க, படிக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க. சக்ருத்ய தர்ஷிதம் ரூபம்
ஏதற் காமயதே மத்காம சனகை சாது சர்வம் முன்சதி துர்ஷய. ஷாக்ருத் ஒரு முறை மட்டுமே. யத் அந்த தர்சிதம் காட்டினேன் ரூபம் உருவத்தை ஏதத் இது காமயா ஆசைகளுக்காக தே உனது அனகா நற்குணவாணி மத் என்னுடைய காம ஆசை சனகை அதிகரிப்பதன் மூலம் சாது பக்தர் சர்வான் எல்லா முன்சதி கைவிடுகிறார். ஹிருத்சயன் பௌதிக ஆசைகள். மொழிபெயர்ப்பு. நற்குணவானே ஒரு முறை மட்டுமே நீ என் உருவத்தை காட்டியிருக்கிறாய். என் உருவத்தை கண்டிருக்கிறாய். இது என் மீது உனக்கு ஏற்பட்ட ஆசையை அதிகரிப்பதற்காகவே ஆகும். ஏனெனில் என்னை அடைய நீ எவ்வளவு அதிகமாக விரும்புகிறாயோ அவளுக்கு அவ்வளவு அதிகமாக எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் நீ விடுபடுவாய். O virtuous one, you have only once seen my person, and this is just to increase your desire for me, because the more you hanker for me, the more you will be freed from all material desires. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் புல்லூர் கி ஜெய். ஒரு ஜீவராசியால் ஆசைகளே இல்லாமல் இருக்க முடியாது. அவன் உயிரற்ற ஒரு கல் அல்ல. அவன் நிச்சயமாக செயலாற்றிருக்க கொண்டு சிந்தித்து கொண்டு உணர்ந்து கொண்டும் விருப்பப்பட்டு கொண்டும் தான் இருக்கிறான். ஆனால் அவனது சிந்தனையும் உணர்வும் விருப்பமும் பௌதிகமானவையாக இருக்கும்போது அவன் பந்தத்தில் சிக்கிக்கொள்கிறான். மாறாக அவனது உணர்வு சிந்தனையும் விருப்பமும் பகவானின் தொண்டை பற்றியதாக இருக்கும்போது அது அவனை படிப்படியாக எல்லா பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. எவ்வளவு அதிகமாக ஒருவன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறானோ அவ்வளவு அதிகமாக அவர் அதற்கான ஆவலை பெறுகிறார். அதுவே பக்தி தொண்டிற்குரிய தெய்வீக தன்மையாகும். பௌதிக சேவை திகட்டிவிடும். ஆனால் பகவானின் ஆன்மீக தொண்டு திகட்டாது என்பதுடன் அதற்கு ஒரு முடிவில்லை. பகவானின் தீவிரமான தொண்டினால் அவரது தெய்வீகமான இருப்பை ஒருவரால் உணர முடியும். ஆகவே பகவானது தொண்டு பகவானும் எல்லா விதத்திலும் ஒன்றே என்பதால் அவரை காண்பதென்பது அவரது தொண்டில் ஈடுபட்டிருப்பதை குறிப்பதாகும். உண்மையான பக்தன் பகவானுக்கு உண்மையான தொண்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். அத்தொண்டை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற வழியை பகவான் காட்டுவார். நாரதரிடம் பௌதிக ஆசைகள் இருக்கவில்லை. இருப்பினும் அவர் பகவானிடம் கொண்டிருந்த தீவிர ஆசையை அதிகரிப்பதற்காகவே பகவான் அந்த அறிவுரையை அவருக்கு கூறினார். சக்ருத் யத் தர்சிதம் ரூபம் ஏதத் காமயதே மத்காம சனகை சாது சர்வ முன்சதி ஹிருத்சயன். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் யார்கிட்ட சொல்கிறாங்க? ரவி பிரபு. நாரதன் யார் வருவோம்? நாரதா. எஸ் எஸ் சிஷ்யா. நாரதா குரு. ஓகே. இங்கே நாரத முனிவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ என்ன சிச்சுவேஷன் நடந்திருக்கு, என்ன கதை நடக்குது, இப்போ என்ன ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நாரத முனிவர் பகவானை மெடிடேஷன் தியானம் பண்ணார். ஓகே. தென் தியானத்தில் பகவான் அவர் உருவத்தை காட்டினார். ஓகே. அவர் நல்லா அந்த தியானத்தில் பகவானை பார்க்கும் போது திடீர்னு நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஆஃப் பண்ணிட்டாரு. கரெக்டாக சார் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ நாரத தேர் ஐயா ஏன் திருப்பி நினைக்கிறார், திருப்பி மெடிடேட் பண்ணுறாரு, திருப்பி அவனால் நினைக்க முடியல. அப்போ பகவான் என்ன நாரதருக்கு என்ன பகவான் சொல்கிறாருன்னா, நீ தியான யோகத்தில் போகக்கூடாது, நீ எந்த யோகத்தில் வரணும்? பக்தி யோகாவில் வரணும்.
தென் பக்தி யோகாவில் வந்து நம்ம வந்து பகவானை முழுசாக வந்து அடைய முடியும். தியான யோகத்தில் ஏன் வந்து பகவான் காட்டினாருன்னா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு சாம்பிள் மட்டும்தான். எங்கள் இடத்துக்கு போது ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு மட்டும்தான் வந்து அவர் தியானத்தில் நாரதருக்கு வந்து அவர் வந்து ஒரு காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே, அதனால் வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ தியான யோகா வந்து அதோட முக்கியமானது இஸ் அ பக்தி யோகா. ஓகே, இப்போ புரோபாதர் இங்கே ஸ்லோகம் வந்து என்னதுன்னா நற்குணவாணி ஒரு முறை மட்டுமே, இது பகவான் சொல்கிறாரு அவருக்கு, ஒரு முறை மட்டுமே நீ என் உருவத்தை காட்டியிருக்கிறாய், இது என் மீது உனக்கு ஏற்பட்ட ஆசையை அதிகரிப்பதுக்காகவே நான் வந்து உனக்கு ஒரு வாட்டி தான் காட்டினேன் தியானத்தில். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா பகவான் என்ன சொல்கிறாரு, பகவானை வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை வகையான வழிபாட்டு முறை இருக்கு, கர்மா, ஞான, யோகா அண்ட் பக்தி, 4 ஸ்டெப் இருக்குது. கர்மானா என்னது, கர்ம யோகா, அடுத்த கர்ம யோகா பலனை எதிர்பார்த்து செய்கிறது, எந்த வழிபாட்டு பண்ணாலும் பலனை எதிர்பார்த்து செய்கிறது. அதுக்கு அப்பாற்பட்டது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஞான யோகா. ஞான யோகானா என்னது, வாட் இஸ் ஞான யோகா? பகவானை பற்றி மட்டும் இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்தியை தேடி போகிறது, அது ஞான யோகா. ஓகேவா? தென் ஆல்சோ பிரம்ம, அதாவது ஞான யோகானால நம்ம எது அடையணும்னா பிரம்ம, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மன்னா வந்து என்னதுன்னா இங்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா வெறும் ஜோதி ஒளி அந்த மாதிரி நினைப்பாங்க. ஓகேவா? ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ மச் நாலேஜ் என்ன ஆகிடும், எல்லாம் உள்ளே வந்தோடனே கடைசியாக வந்து கன்க்ளூஷன் என்ன வரும்னா நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து நிற்க முடியாது. ஓகேவா? பகவான் இஸ் ஏக்த சாம்ச கலாபம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ண சுப்ரீம் பர்சன், அங்கே இந்த பாயிண்ட் நிற்காது. ஞான யோகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எங்கே வந்து நிப்பாட்டும், ஒளி இயற்கை அந்த மாதிரி நிப்பாட்டும். ஓகேவா? அண்ட் 3வது வந்து என்னது, தியான யோகா இல்லை அஷ்டாங்க யோகா சொல்லலாம். அஷ்டாங்க யோகா என்னது, பரமாத்மா ஒர்ஷிப் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது. ஓகேவா? அதில் என்ன கிடைக்கும், தியானம் பண்ண என்ன கிடைக்கும், அஷ்ட சித்தி கிடைக்கும். அகிமா லகிமா அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து சின்னதாகிறது பெருசாகிறது கூட பாயிறது, இதெல்லாம் தியானத்தில் நடக்கும். எல்லா வகையான சக்தியும் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு தான் இஸ் டாப் மோஸ்ட் வந்து என்னது, பக்தி யோகா. பக்தி யோகா ஏன் வந்து டாப் மோஸ்ட் வந்து ஏன், வாய் இஸ் பக்தி யோகா வெரி வெரி டாப்? பானு மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. கைத்திரி வழியா டியூஷனா, கைத்திரி டியூஷனா? ஓகே, பக்தி யோகா ஏன் டாப் பிரபு? கிருஷ்ண ஜெகதீஷ் பிரபு தெரியலையா பிரபு? சும்மா ட்ரை பண்ணுங்க பிரபு. கௌரங்க பிரியா மாதாஜி, வாய் பக்தி யோகா வந்து சரி சேவை செய்தாலும் ஓகே, வேறு அது ஓகே. பட் உண்மையாக சாதாரணமாக சிம்பிளாக இப்போ கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, தியான யோகா அண்ட் பக்தி யோகா. வாய் பக்தி யோகா இஸ் அ டாப் மோஸ்ட்? ஏன் பக்தி யோகா டாப் ஆனது? ஏன் கர்ம யோகா டாப்பா இல்லை, ஞான யோகா டாப்பா இல்லை, தியான யோகா டாப், ஏன் பக்தி யோகா டாப் ஆனது? பகவான் பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட். சரி ஓகே, வேறு சரஸ்வதி மாதாஜி பக்தி யோகா ஏன்னு தெரியலையா? எப்படி இது மாதாஜி? இல்லை மாதாஜி, ஏன் டாப் அது, வாய் டாப்? கேஸ் உட்காந்தா மாதாஜி? நான் மாதாஜி தெரியல சொல்லிட்டு பதில் சொல்லிடுவானா? இருங்க சொல்லுங்க ப்ரோ. தியான யோகாவில் பாருங்க உட்காந்துருவாங்க, இல்லை அதுவும் வந்து செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் பக்தி யோகா டாப் வந்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? அது ஞான யோகத்தில் குரு இருக்கு, தியான யோகத்தில் குரு இருக்கு. ஏன் பக்தி யோகா டாப்? மஹி மாதவி மாதாஜி பக்தி யோகா பரிஜா மாதாஜி ட்ரை பண்ண மாதாஜி. என்ன மாதாஜி எல்லாரும் சொல்லுங்க, தெரியலையா மாதாஜி? சொல்லுங்க, நீங்கள் நான் ஒன்று வச்சுட்டு போனேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்து சொல்லுங்கள். பரணி நவீன் ப்ரோ லைக் சொல்லிட்டீங்களா? பக்தி யோகா ஏன் வந்து டாப் மோஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா
ஃபர்ஸ்ட்டு கடவுள் யாருன்னு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே உஷா மாதாஜி, ஓகேவா? கடவுள் யாருன்னு கிளியர் ஆகும் பக்தி யோகாலாம். ஓகேவா? நீங்கள் பக்தி யோகம் வந்துட்டிங்கன்னா கடவுள் யார், கடவுள் கீழே யார், அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து என்னது, இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே பக்தி யோகம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஞான யோகத்தில் தியான யோகத்தில் என்ன ப்ராப்ளம்னா, தியானம் பண்ணுற மெடிடேஷன் வந்து இந்த கழிவு செய்ய முடியாது. கண்ணை மூடனா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு மனசில் பல எண்ணங்கள் இருக்கும், அதனால் மெடிடேஷன் முடியாது. ஏன்னா ஞான யோகா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் நாலேஜும் வந்து இந்த காலத்தில் முடியாது. அதனால் பக்தி யோகா இஸ் வெரி சிம்பிள். என்ன அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அது கிளியர் பண்ணிடும், பகவான் யார், கடவுள் யாருன்னு கட்டணைட்டாக சொல்லிடும் பக்தி யோகா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி யோகாவில் வந்து என்ன ஆகுனா, நீங்கள் வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுவோம். தியான யோகா என்னது அஷ்டாங்க யோகா என்ன வந்து ஞான யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஞான யோகமும் பார்த்திங்கன்னா சாஸ்திரம் சொல்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் சாரம் எசன்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு, மரத்தை வழிபடுறதும் சொல்லப்பட்டிருக்கு, கல் வழிபடுறதும் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்படலும் இல்லை, பேய் பூதம் வழிபடுறது கூட சொல்லப்பட்டிருக்கு, பித்ரு வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு. எதை எடுப்போம் நம்ம? சின்னங்க அந்தமாதிரி சின்னங்க எது வந்துச்சுன்னா அது கர்மயோகத்தில் போயிடும். ஏன்னா நமக்கு எது சின்னங்க இருக்குது, எதில் வந்து உந்தம் வரும், எதில் வந்து ஆதாயம் வரும்னு சொன்னால் நம்ம நேராக கர்மயோகத்தை போயிடுவோம். அந்த கர்ம பலம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு அந்த ஆதாயம் முடிஞ்சோடனே நம்ம அடுத்த பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, திருப்பி கேட்போம், கிடைக்கலையா அடுத்த சேனலில் மாற்றிடுவோம். இப்போ இவ்வளோ மிக்ஸாக இருக்குது. இப்போ அதாவது வந்து வேதங்கள் எல்லாம் மிக்ஸாக எப்படி எல்லாம் வந்து கசமுசான்னு இருக்குது. எப்படி வந்து எது வந்து சாரம்னு தெரியும்? அதுக்கு தான் பக்தி யோகா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி யோகா தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதாவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 15 ஸ்லோகம் 15 சொல்லுவார், வேதேகம் அகம் வேதே வேத்திய வேதாந்த கிருத் வேதவன் விதிய விஷாகம். அதாவது வந்து வேதங்களால் கற்றுக்கக்கூடியது, வேதங்கள் படித்து புரிஞ்சக்கூடியது வந்து யாருன்னா என்னை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பகவத் சொல்கிறார். என்ன ஆல்சோ வேதங்களோட சாரம் வந்து நான் தான், என்னை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு பகவத்கீதையில். மகாபாரதத்தில் விஸ்வரூபத்தை பகவான் கிருஷ்ணன் மட்டும் தான் எடுக்கிறாரு. பகவான் விஷ்ணுவும் எடுக்கலை, பகவான் ஸ்ரீ ராமரும் எடுக்கலை, பகவான் ஸ்ரீ நரசிங்கரும் எடுக்கலை, நம்ம வந்து புத்தரும் எடுக்கலை, கல்கி எடுக்கலை, யாருமே எடுக்கலை விஸ்வரூபத்தை ஓன்லி எடுத்தது வந்து யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எடுத்தார். நீங்கள் உலகத்தில் எல்லா வகையான தேவர்களும் தெய்வங்களும் எல்லாம் இருந்தாலும் விஸ்வரூபம் ஓன்லி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எடுக்க முடியும். அது கடவுள் மட்டும்தான், சுப்ரீம் பர்சன் மட்டும் தான் எடுக்கும். இப்போ ராமரும் பகவான் நரசிங்க பகவான் தான், ஆனால் விஸ்வரூபம் நரசிங்க பகவான் விஷ்ணுரூபம் எடுத்தாரா? ஓன்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். அவர்கிட்ட தான் 3 விஷ்ணு இருப்பாங்க, எல்லா டெமிகோட்ஸும் இருப்பாங்க, எல்லா தேவர்களும் இருப்பாங்க, அசுரர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே எல்லாமே நடக்குது, எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் பகவான் கிருஷ்ணன் சுப்ரீம் பர்சன். இது வந்து எப்போ புரியும்? எல்லாமே சாரம், எல்லாமே பகவான் தான். எப்போ புரியும்? பக்தி யோகா தான் புரியும். பக்தி யோகா ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது, கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பகவான் கிருஷ்ணன் வழிபட்டிங்கன்னா சிவபெருமான் கோச்சிக்குவாரா? பானுமாதாஜி ஏன் கோச்சிக்க மாட்டார்? கோச்சிக்குவார் மாதாஜி. நீங்கள் வந்து நீங்கள் கிருஷ்ணன் வழிபட்டிங்கன்னா சிவபெருமான் கோச்சிக்க மாட்டாரா? கோச்சிக்குவாரா? சரி, எப்படி கோச்சிக்க மாட்டார்? அரிய சிவன் ஒன்று அறியாத வாயில அந்த கருத்து வந்து அது சினிமாவுக்கு தான் வந்துச்சு, ரியல் கிடையாது. சரி இருங்க போடுவோம். கேசவகந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லை, இப்போ சிவபெருமான் கிருஷ்ணன் வரலங்கன்னா எப்படி சிவபெருமான் கோச்சிக்க மாட்டாரா? ஏன் கோச்சிக்க மாட்டார்? பகவான் அங்கம். ஓகே, ஆனால் ஒன்றும் சரியாக வரணும் மாதாஜி. இருங்க போடுவோம். உஷா மாதாஜி ஏன் கோச்சிக்க மாட்டார்? உங்கள் நேரே பதில் ரொம்ப நன்றி. சசிய மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேது. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்து கோச்சிக்க மாட்டார்? கோச்சிக்க மாட்டாரா? ஏன் கோச்சிக்க மாட்டார்? பொதுமக்கள் யாராச்சும் வெளியில் போய் கேள்வி கேட்டாங்க, என்ன சிவனே வந்து அப்போ அவன் திருப்பி கேள்வி கேட்பாங்க, உங்கள் ராமர் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டார்ல ராமாயணத்தில், அப்படி திருப்பி அந்த கோல் போடுவாங்க.
ராமரே சிவபெருமான் வழிபட்டிருக்காரு, நீங்கள் என்னையா கிருஷ்ணர் போயிட்டு கடவுளை கெடுவல? அதுதான் சொன்னேன் முதல்ல, நான் கேள்வி பதில் வைக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ஆச்சு ஏன்னா கேள்வி பதில் இல்லாமல் ஒரு மக்களை எப்படின்னு கேள்வி பதில் நிறைய இருக்கும். சரி, அதுக்கு பிறகு வர மதிஜி, அது நீங்கள் கடைசியாக ஞாபகம் விட்டுங்க. இந்த மாதிரி முடிப்போம். மதிஜி கோச்சிக்க மாட்டாரா? ஏன் கோச்சிக்க மாட்டாரு? தட்ஸ் வை நம்ம சத்சங்கா வெரி வெரி ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லா எக்ஸ்பெக்ட்லேருந்தும் எல்லா மூளை முடுக்குலேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியணும். நம்ம நாளைக்கு மக்கள் என்னமோ போகிற கிளாஸுக்கு கேள்வி கேட்டால் சொல்ல தெரில, நான் கேட்கல, யார் கேட்பா பிரபு? எதிர்த்தாப்படி உள்ளவங்க ஒரே போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதான் என்றைக்குமே எல்லாம் உங்களுக்கு டவுட் வந்தால் கிளியர் பண்ணணும், டவுட் வந்தால் கிளியர் பண்ணணும். ஓகேவா? நான் எப்போவுமே கிளாஸ் கொடுக்கும்போது இந்தமாரி மூளை முடுக்குள்ள கீழே எடுத்து வந்து போட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ரவி பிரபு உண்மையா இல்லையா பிரபு? கேட்பாங்களா இல்லையா பிரபு? ஏன் சிவபெருமான் கோச்சிக்க மாட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் பகவத்கீதையை படிக்க சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? இன்னைக்கு 7 கீதா மகாத்மியம் கொடுத்துட்டு போயிருக்காரு. கீதா மகாத்மியம் கொடுத்தது ஆதிசங்கராச்சாரியா. ஆதிசங்கராச்சாரியா யாரு? சிவபெருமான் படிக்க சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சிவபெருமான் வந்து பாகவதத்தில் சொல்லியிருக்காரு, பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷா, பகவான் விஷ்ணுவை கிருஷ்ண வழிபடுறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லி போயிருக்காரு. முதன்மையான வழிபாடு அவருக்கு தானே. அப்போ இந்த மாதிரி ஸ்லோகங்களை கூட பண்ண தெரியணும் நம்மளுக்கு, அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும். மகாத்மியம் எங்கே இருக்குது? எப்படி கடைசியில் இருக்குமோ? பின்ன அது இல்லை, மகாத்மியம் முன்னுக்கு இருக்கும். நம்ம பகவத்கீதையில் வந்து 8 போடக்கூடாது. பகவத்கீதை வந்து 8, 11, 12 அதெல்லாம் போட்டு நம்ம ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு வச்சுக்கணும். நம்ம இல்லை வெளியில் போய் எப்படி நம்ம போயிட்டு ப்ரீச்சிங் பண்ணுறது? இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு கிருஷ்ண கதாமிர்த பிந்துன்னு ஒரு மேகசின் இருக்கும், அதில் படிக்கும் பிரபுபாதர் வந்து ஒரு ஆர்டிக்கலை சொல்லியிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரச்சாரம் பண்ணுறது கிருஷ்ண பக்தியில் இருக்கிறது மற்றவங்க சொல்கிறது அதெல்லாம் 2வது. நீங்கள் ஆளை புதுசாக கூட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறது எல்லாமே வந்து அதெல்லாம் செகண்ட், 2வது. ஒன்றை நீ காப்பாற்றிக்கணும். போய் நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்மளை வந்து காப்பாற்றிக்க தெரியலன்னா எப்படி வந்து மற்றவங்க நம்ம காப்பாற்ற முடியும்? நம்ம கண்ணே கட்டியிருக்கு, எப்படி அடுத்தவங்கள வந்து கரெக்டாக பாதி கூட்டு போவோம்? உண்மையிலே பண்ணணும் மத்தஜி. ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத அது சினிமா டைலாக் வந்து ஓகே மத்தஜி. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க அந்த டைமிங்க்கு எழுதியிருப்பாங்க. அது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் இதுக்கு ஒத்து வராது. ஓகே மத்தஜி. ஜெகலாமல சுப்ரா மகாராணிக்கு ஜெய். ஹரியும் சிவனும் வந்து பார்த்திங்கன்னா பகவானே கிருஷ்ணரே சிவபெருமானே சொல்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் இஸ் த பரமபுருஷ பகவான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் சிவபெருமான பாகவதம் என்ன சொல்லப்படுது? வைஷ்ணவானம் எதா சம்பவம். எங்கெல்லாம் கிருஷ்ண சேத்திரம் இருக்கோ அங்கெல்லாம் விஷ்ணு சேத்திரமும் இருக்குது. சரி, அங்கெல்லாம் வந்து சிவபெருமான் இடமும் இருக்குது. திருப்பதிக்கு போனீங்கன்னா அங்கே பாலாஜி இருக்கிறாரு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் டெம்பிளும் இருக்குது. நீ எங்கே போனாலும் சிவபெருமான் இருப்பார். அதனால் இவர் கீழே மேலே கிடையாது. எல்லாரும் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து வழிபடுறாங்க. அது அவங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க. அந்த இதை வந்து நம்ம கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ என்ன சொல்லி நம்ம எதுக்கு பேசியிருந்தேன்? பக்தி யோகா. பக்தி யோகா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மதிஜி. அதனால தான் வந்து பக்தி யோகா செஞ்சால் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. அதை மட்டும் பாருங்க. பொருள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இங்கே பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, இங்கே நல்லா கேளுங்க. பொறுப்பாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏனெனில் என்னை அடைய நீ எவ்வளோக்கு அதிகமாக விரும்புகின்றாயோ அவளுக்கு அவ்வளவு அதிகமாக எல்லா பௌதிக ஆசைகளும் விடுபடலாம். இதுதான் மெயின் பாயிண்ட்டே. இங்கே நம்ம பௌதிக லோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வாய் நம்ம வந்து ஸோ மச் சஃபரிங். ஏன் வந்து நம்ம இங்கே கஷ்டப்படுறோம்? ஏன் நமக்கு கஷ்டப்படுறோம் மத்தஜி? வாய் அட்டாச்மெண்ட் பௌதிக உலகத்தில் முக்கியமாக காரணம் வந்து என்னது? ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்? உலகத்தில் நீங்கள் சொன்னதான் ஒன்றும் நிறைய இருக்குது. ஏன்னா ஓகே சொல்லுங்கள் மதஜி, கௌராங்க பிரியா மதஜி. வாய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்? வாய்ங்க துக்காலயம். வெரி குட், நல்ல பதில் மதஜி. ஆனால் எனக்கு வேண்டிய பதில் அது இல்லை. பகவான் மாதிரி அனுபவிக்கிறோம் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு ப்ரோ. அது முக்கியமாக ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. என்னது? நம்ம மிஸ்யூஸ் த இண்டிபெண்டன்ஸ்.
நம்ம சுதந்திரத்தை தவறாக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்தோம், எப்போ கீழே விழுந்தோம், அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க, அந்த கரெக்டாக எப்போ விழுந்தோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம ஆதி கோவிந்தம், எப்படி பகவான் வந்து அனாதியோ பிகினிங்லெஸ்ஸோ எப்படி ஸ்டார்டிங்லேயோ, அதே போல் நம்ம வந்து எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த பூமியில் வந்துட்டோம். ஓகேவா? ஒரு பிறவி நம்ம எடுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 7 ஜென்மம் பிரபுன்னு. 7 ஜென்மம் சும்மா 7 ஜென்மம்லாம் கிடையாது மாதாஜி. 7000 7 கோடி பல கோடி ஜென்மங்களாக அங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. நிறையா, அதாவது கோடியாக கல்யாணம் பண்ணியாச்சு, கோடியாக கொள்ளை அடிச்சாச்சு இந்த பிரிவில். நம்ம கோடியாக வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு. நம்ம வந்து மிருகமாக இருந்துட்டோம், பேயாக இருந்துட்டோம், பூதமாக இருந்துட்டோம். எல்லாம் சுற்றி முற்றி கடைச்ச வந்து இப்போ இந்த பிரிவில் வந்து பகவானுடைய சேவைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அதனால் வந்து நம்ம எப்போ இங்கேருந்து விழுந்தோம், எப்போ பகவான் நம்ம கீழே வந்து விழுந்தோம், பூமி எப்போ மாட்டினோம், அது அந்த கேள்வி வந்து அவசியமே இல்லாது. எப்போ திரும்பி போக போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மிஸ்யூஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால தான் இந்த லோகத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்னென்னா, அதை திரும்பியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிப்பீட்டடாக நம்ம ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கோம். ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கோம். சுதந்திரத்தை ஒன்று தவறாக பயன்படுத்தி தான் இருக்கிறோம். பக்தி நல்லா பண்ணுறது, நல்லா ஜெபம் பண்ணுறது, கிளாஸை மூட்டை கேட்குறது எல்லாம் பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் குடிச்சிட்டு இந்த சைடில் வந்து ஐஸ் வாட்டர் என்ன ஆகும், திருப்பியும் உடம்புக்கு பிரச்சனை தான் வரும். உண்மையிலே பிரபு, ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு மருந்து குடித்தா காய்ச்சல் நின்று போயிடுமா? நிற்காது. அதே போல் தான் ஸோ மச் பக்தி, ஸோ மச் மூட்டை கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து மைண்ட் என்ன போயிடுது, திருப்பியும் வந்து பழைய அந்த தாட்ஸுக்கு போயிடுது. இது எப்போ இருக்கும்போது நடக்கும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ இருக்கும்போது நடக்கும்? மைண்டு ஏன் திருப்பி வந்து பழைய அந்த சுதந்திரத்துக்கு போகுது? மனசு ஏன் திரும்பி வந்து அந்த பாவ செயலை செய்யறதுக்கு போகுது? மைண்டு ஏன் சில சமயத்தில் ஃப்ராக்சர் ஒரு நிமிஷத்தில் ஏன் மூளையை மாற்றுது? மாற்றுலையா நவீன் பிரபு? மாற்றுது இல்லையா? மாற்றுது இல்லையா? ஒரு செகண்ட் நல்ல பக்தி பண்ணி நல்ல வண்டி போயிட்டே இருக்கும் பார்த்தா பகவான் பெரிய டெஸ்ட்லாம் வைக்க மாட்டார். சும்மா சாதாரண மண்டைக்குள்ள லைட்டாக மூளையில் லைட்டாக ஒரு லைட்டாக உருட்டி விடுவோம், அவ்வளோதான். ஏன் பிரபு, கொஞ்ச நேரத்தில் மண்டை மூளைலாம் கலங்கி போய் அந்த ஒரு சாதாரண நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும், அப்படியே குளங்கள்லாம் அப்படியே அமைதியாக இருக்கும். ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சிங்கன்னா எல்லாம் அப்படியே அந்த அலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா ஓடி இருக்கும். ஒரு 2 மாதம் ஒழுங்காக இருந்துச்சுப்பா மனசு புத்தியெல்லாம். திடீர்னு பார்த்தா மண்டை ஓடி போயிடும் நம்மளுக்கு. நான் சொல்கிறது பொய்யா இல்லை உண்மையா? சோசியல் உண்மை இல்லையா? உண்மைதான். லைப்ரரி உண்மையா இல்லையா வருவோம்? அப்புறம் ஜபம் அங்கே தொங்கும். அப்புறம் வந்து இது பண்ணாமல் இதெல்லாம் கிளாஸில் இதெல்லாம் கேட்குறோம். 1 வருஷம் போகிறோமே, இதனால் என்ன பெனிஃபிட்டு? ஒரு 2 வாரத்துக்கு நம்ம போக வேணாம், எல்லாம் ஆஃப் பண்ணி வைப்போம். அதனால தானே ஓடுது. அப்போ 3ஆவது வாரம் திருப்பி பிரச்சனை வந்தோன்னா திருப்பி இங்கே வருது. ஏன் இந்த ரூமில் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளாடுவாங்க. கடுப்பாகுதா இல்லையா? அந்தமாரி அவர் செம்ம கடுப்பில் இருப்பார். வரான், பக்தி பண்ணுறான், போகிறான், நிற்கிறான், ஜெபம் பண்ணுறான், இஷ்டப்பட்டா பண்ணுறான், இஷ்டம் இல்லைனா விட்டுறான். பிரச்சனையாக இருக்கும் போதே வரான், பிரச்சனை தீர்ந்தோம் நல்லா சுகமாக இருக்கும்போது வர மாட்டான். வாய் மாதாஜி, வாய் பிரபு. இதனால் இந்த மாற்றங்கள் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பிரபு. டக்கு சொன்னால் நம்ம நிறையா இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. டெஸ்டிங் ஏன் இல்லை? சாது சங்கம் இருக்க பிரபு. சோமாசி மகாராஜ் வராங்க, கிளாஸுக்கு கொடுக்குறாங்க. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபரமா, எல்லா மண்ணுக்கும் பக்தி இருக்குது. சாஸ்திரி இருக்குது, வைபவா இருக்குது, வேதாந்தம் இருக்குது, அப்புறம் வந்து என்னது எல்லாமே இருக்குது. ஆனால் பக்தி தான் இல்லை. ஏன் சரியாக புரிய மாட்டேது பிரபு? லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாது பிரபு. லாங்குவேஜ் என்றைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. ஸ்ரீமத் குருகுண சோமாஜ் ஒரு கிளாஸ் சொல்லிக்கிறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காலத்தில் 90s வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரிஷாவில் ஒரு செக்ஷனு, இங்கிலீஷில் ஒரு கிளாஸ் செக்ஷன் ஓடும். வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் கிளாஸை வந்து வந்து ஒரிஷாவில் ஓடும். ஒரிஷா கிளாஸ் ஓடும் போது ஒரிஷா பீப்புளும் இருப்பாங்க, ஒரியா பீப்புளும் இருப்பாங்க, இங்கிலீஷ் பீப்புளும் இருப்பாங்க. அப்போவே சில வெள்ளைக்காரங்க வந்துடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரியா கிளாஸ் முடிஞ்ச பிறகு எப்படி 2 மணி நேரம் முடிஞ்சு அதே திருப்பி 2 மணி நேரம் திருப்பி அதே கிளாஸ் திருப்பி ரிப்பீட்டு.
இங்கிலீஷில். அப்பயும் வெள்ளைக்காரங்க உட்காந்துருப்பாங்க, ஒரே பேப்பர் போயிடுவாங்க, அவங்க முடிஞ்சவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் மனுஷன் என்ன சொல்லுவாருன்னா, லாங்குவேஜ் நாட் பேரியர், அது வந்து என்றைக்குமே தடை இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் கேட்டாலும் பகவான் நம்ம புரிய வைப்பார். எந்த லாங்குவேஜ் நீங்கள் ஹரிகதை கேட்டாலும் உள்ள பரமத்தை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். இட்ஸ் அ ரியல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் ஏன் வந்து பாருங்கள், அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து பகவானுக்கு சேவையில் வரும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ நம்ம வந்து பௌதிக விஷயத்தை வெளியேறும். ஜெய ஜெகநாத சுமத்ரா மகாராணிக்கு ஜெய கௌரங்க அப்படி ஜெய். இங்கே பாருங்கள், அவருக்கு அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நம்ம பகவான் சேவையில் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பௌதிக விஷயத்தை வெளியாக முடியும். ஆனால் நம்ம சேவையில் வரும், செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் பௌதிக விஷயங்கள்லேருந்து வந்து வெளியாக முடியல. வாய் பௌதிக விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம்? பௌதிக விஷயங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்னென்ன விஷயங்கள் பௌதிக விஷயங்கள்லாம்? மெட்டீரியல், வாட் இஸ் த மெட்டீரியல்? குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியாது. பகவானுக்கு குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கு பிரபு. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, பௌதிகம்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். பௌதிகம் மெட்டீரியல் என்ன, இது என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், பற்றுதல், இதுதான் மெயின் விஷயம். பௌதிகம்னா அவர் வந்து ஃபோன் பார்க்கணும் சொல்கிறாரு பகவானே, டீ பார்க்கணும் சொல்கிறார், அதெல்லாம் வந்து ஒரு உதாரணங்கள். மெயினாக அல்டிமேட்டாக நீங்கள் எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணால் பௌதிகம்னா என்னதுன்னா, மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்கன்னா, லௌகிகனா என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாச்மெண்ட், இதுதான் மெயின் விஷயம். அந்த 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 அட்டாச்மெண்ட் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முழுசாக வந்து நம்ம வந்து குறைச்சி தான் ஆகணுமா தெரிஞ்சு, ஒரு வழி இல்லை வந்துச்சு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பௌதிக உலகத்தில் வந்து நம்ம வந்து விஷயங்கள்லாம் குறைக்கணும்னா ஆன்மீக விஷயங்களில் வந்து பகவான் சேவையில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கணும்னு. அப்போ அதிகமான இது ஈடுபாடு இருக்கணும்னா இது ஆட்டோமேட்டிக்காக பகவான சேவையில் அதிகமாக ஈடுபாடு வந்துட்டோன்னா இதில் அட்டாச்மெண்ட் குறைஞ்சிடும். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அது? அங்கே தான் வந்து எல்லாமே லேக் ஆகுறது, அங்கே தான் தடுமாற்றமாக ஆகுறது. ஈகோ இல்லை, அது வேற டாபிக், அங்கே போயிடுவோம். சின்சியர் ஓகே, முக்கிய விஷயம் கிட்ட வந்துட்டீங்க, ஒன்று கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஒரு விஷயம் தேவைப்படுது, அது இருந்தால் தான் இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும். மணி காசாக வருவா, அதான் பெரிய பிரச்சனையே வருவா. காசு இல்லைனாலும் பிரச்சனை, காசு இருந்தாலும் பிரச்சனை வருவா. சரணாகதி, அது வந்து என்னென்னா சரணாகதி ஒரு வார்த்தை இருக்கும், அதான் என்ன, ஒரு நல்ல வார்த்தை இருக்கும் சரணாகதிக்கு. நான் இன்றைக்கி புக்கு படித்தேன், நல்ல வார்த்தை. சரி, நான் ஞாபகம் சொல்கிறேன். நான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முழுசாக சப்மிட் பண்ணுறது பகவான்கிட்ட. சரண்டர்னா வந்து என்னதுன்னா, நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து பகவான்கிட்ட நம்மளை கொடுத்துடணும். அதுதான் சரணாகதி. ஃபர்ஸ்ட்டு 2 விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆணுக்குளிக சங்கல்பம், ரெண்டாவது பிரதிகுலேஷ பிரஜனம். இந்த சரணாகதி ப்ராசஸ் இல்லாமல் நம்ம பக்திக்குள்ளே நம்ம என்டர் ஆக முடியாது. ஓகேவா? பக்திக்குள்ளே என்டர் முடியாது. சரணாகதி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து முழு சரணாகதி கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்ஷியல் சரணாகதி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விட்டு வரும் சரணாகதி வரும். அதாவது 2 நாளைக்கு சரணாகதி இருக்கும். 2 நாள் முடிஞ்ச மறுநாள் காலையில் 7 மணி அலாம் முடிச்சோன்னே திரும்பி அந்த மூளை வந்து அந்த அந்த அசுரன் இருக்காங்க பார்த்தீங்களா, திரும்பி வேலை செஞ்சு எல்லாம் தூக்கி போட, எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணி என்ன இருக்குது அப்படி திருப்பி டவுன் ஆக்கி விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சரணாகதி இல்லை. இது வந்து என்னென்னா, சரணாகதிக்கு வரக்கூடிய அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம இருக்கோம், ஆனால் முழு சரணாகதி அடையலை. சரணாகதி வரணும்னா ஏன் சரணாகதி வர மாட்டேதுன்னா, அதுக்கு கூட ஒரு இன்னொரு விஷயம் வேணும். என்னது அது? நிஷ்டா. நிஷ்டான வந்து என்னது? நம்பிக்கை. நிஷ்டான என்னது? நிஷ்டா வந்து என்னது? டிட்டர்மினேஷன், உறுதி. உறுதி வேணும். ஒரு விஷயத்தில் உறுதி இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரணாகதி அடைய முடியும். இந்த உறுதியும் சரணாகதியும் உங்களுக்கு ஒழுங்காக வரணும்னா அதுக்கு ஒன்றுத்தர் இருக்கிற என்னது? யார்கிட்ட நம்ம சரணாகதி அடைவோம்? இல்லை, எந்த விஷயம் சரணாகதி அடைவோம்? இப்போ ஒரு பேபி அப்பாவுக்கு அம்மா கிட்ட சரணாகதி அடைக்கிறதுனால தான் அது கூட எல்லாம் இருந்து வருது. நீ மேலேருந்து குதிக்க சொன்னால் அது மேலேருந்து குதிக்கும். அது ஏன்னா கீழே எங்கள் அப்பா பார்த்துக்குவாருன்னு. அது எதுன்னு அடிப்படையில் குதிக்குது? அவங்க அப்பா நம்புது. எதுன்னு அடிப்படையில் நம்புது? அன்பு, லவ்.
அன்பு இருந்தால் தான் சரணாகதி வரும், என் உறுதி வரும். அந்த அன்பு ஒழுங்காக வரும்னா அடுத்து ஒன்று என்னது, அந்த பகவானை பற்றி கண்டினியூஸாக நித்தியம் பாகவதம் சேவையா, பகவானை பற்றி கேட்கணும், அன்பை வளர்த்துக்கணும், அப்புறம் உறுதி வரும், அப்புறம் சரணாகதி வரும். திஸ் இஸ் அந்த லைன். நான் ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு போயிருக்கேன். நான் பகவானை பற்றி நித்தியம் பாகவத சேவை அன்னாடையும் கேட்கணும். அன்னாடி கேட்கன்னா வந்து அது ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்க தான் உள்ளுக்குள்ளே இறங்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்தி பாதைக்குள்ளே நம்ம ஒன்றும் முழுசாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து குதித்து நம்ம ஒன்றும் நீச்சல் அடிக்கலை. அந்த பக்தி என்ற கடல் வெளியே நின்று சும்மா அந்த கடல் கற்று தான் வாங்கியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலி பக்தி ரசாமிருத சிந்துனா கடல். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து வந்திருக்கேன், நிறைய எடுத்து வந்திருக்கேன். 64 லிம்ஸ் இல்லைன்னா ப்ராக்டிஸ் சொல்லலாம் இன் பக்தியில். 64 விஷயங்கள். இது எப்படி தொட்டன்னு வச்சிங்களேன், எப்படி வந்து ஒரு மாதம் போவோம். ஏற்கனவே அந்த கிளாஸ் எத்தனை எபிசோட் 6 weeks 6 வாரம். அதனால் அது முழுசாக தொட போகிறது இல்லை. நம்ம மின்னுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். 64 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஃபுல்லாக இருக்குது. 64 விஷயங்கள் பக்தியில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து எங்கே கொடுத்துருக்கு, இது வந்து பக்தி ரசாமிருத சிந்துலையும் சொல்லப்பட்டிருக்கு, அரிய பக்தி விழா சொல்லப்பட்டிருக்கு. 20 வந்து பார்த்திங்கன்னா 64 20 வந்து ப்ரைமரி, 44 வந்து விஷயங்கள் வந்து அதில் ஒரு 20 ப்ரைமரி, அதில் வந்து 10 வந்து பிரவருத்தி, 10 வந்து நிவೃತ್ತಿ. பிரவருத்தினா வந்து 10 விஷயங்கள் பக்தியில் வந்து ஏற்றுக்கணும், 10 விஷயங்கள் நிவೃತ್ತಿனா விட்டுடணும். அதான் பிரவருத்தி மார்க்க நிவೃತ್ತಿ மார்க்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவா. ஓகேங்களா? அதுக்கு நான் போகல மதி, அதுக்கெல்லாம் போகல. பிரவருத்தி மார்க்க நிவೃತ್ತಿ மார்க்க நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வேறு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பேசணும். ஓகேவா? அப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முதல் 10 அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரவருத்தி மார்க்கா, அதாவது 64 பக்தி அங்கத்தில் 64 பக்தி ப்ராக்டிஸில் அதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 வந்து என்னதுன்னா பிரவருத்தி மார்க்கா, செகண்ட் 10 ரெண்டாவது 10 வந்து பார்த்திங்கன்னா நிவೃತ್ತಿ மார்க்கா. பிரவருத்தி மார்க்கானா வந்து என்னது, கிருஷ்ண பக்தியில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக உள்ளே வரும்ல, மேபி 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இதில் நம்ம 10 விஷயம் கொடுத்துருக்காங்களா, இது நம்ம இந்த 10யும் நம்ம வந்து செய்யணும், இந்த பிரவருத்தி செய்யணும். அப்போ தான் செகண்ட் நிவೃತ್ತಿ விட முடியும். இந்த ஃபர்ஸ்ட் 10 வந்து நம்பர் 1 குரு பாத ஆசிரியா. குரு பாத ஆசிரியா, குருவோடைய திருவடி பாதத்தை நம்ம வந்து அவங்க திருவடி பாதத்தில் நம்ம வந்து சரணாகதி அவங்கள்ட்ட ஷெல்டர் எடுக்கணும். ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வார்த்தை குருவோட திருவடி பாதம், டேக்கிங் ஷெல்டர் ஃப்ரம் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த ஸ்ரீ குரு. அதில் அர்த்தம் என்ன, ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராச்சும். திருவடி பாதத்தில் அர்த்தம் என்ன, அவர் காலை பிடிச்சி இழுக்குறதா, அவரை ஃபோட்டோ காலை மட்டும் படுக்கிற மெத்த மேலே ஒட்டி வச்சுக்கிறதா? வாட் இஸ் த ரியல் மீனிங்? குரு பாதாசிரியனா குருவோட திருவடியில் ஷெல்டர் எடுக்கணும். மொதல் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நாள் தனியாக கிளாஸ் எடுக்க போகிறேன். ஷெல்டர்னா அது என்ன அர்த்தம் நான் எடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு ஷெல்டரே தெரிய மாட்டுது. அது தனியாக ஒரு நாள் எடுப்போம். தீக்ஷாக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எடுப்போம், ஷெல்டர் ஒரு கிளாஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட்டு குரு பாதாசிரியானா குருவோட திருவடியில் நம்ம ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளுது. ஷெல்டர்னா ஆசீர்வாதம். என்ன அர்த்தம் அது உங்களுக்கு என்ன புரியுது நான் முதல் தெரியும், அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சா மாதாஜி? வாட் இஸ் ஷெல்டர் மீனிங் மாதாஜி? குரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது. ஓகே பிரபு, சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்க ப்ரோ. வேறு யாராச்சும் குரு பாதாஸ்ரியா குருவோட திருவடியை வந்து பிடிச்சிக்கணும், குரு திருவடி பிடிச்சிக்கணும்னா யாராச்சும் மாராட்சி வராங்க, இல்லைன்னா சில புரோபாதருக்கு வந்து அங்கே இருக்கிறாருன்னா அவர் காலை பிடிச்சி அமுக்கிறது இல்லை. சரி மாதாஜி, கரெக்டாக புரியுதா மாதாஜி? எல்லாத்துக்கும் புரியுதா? இப்போ குரு பாதர் காலை பிடிச்சி அமுக்கிறது இல்லை. வீட்டு பெருசாக வந்து புரோபாதர் ஃபோட்டோவில் குரு மாராட்சி ஃபோட்டோ காலை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது தான். குரு பாதாசிரியன்னா என்னதுன்னா, எப்படி பகவானோட ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடி பாதம் வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? பகவானோட கிருஷ்ணரோட ஃபீட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, பாதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? லோட்டஸ் ஃபீட் இல்லாமல் தாமரை திருவடி, அவருக்கு தனியாக ஒரு பேர் இருக்கு. என்னது? பகவான் திருவடி பாதத்துக்கு ஒரு பேர் இருக்கு. சரி, நம்ம புரோபாதருடைய நார்மல் பேர் என்னது? அபயச்சரன் என்ன மாதாஜி? லோட்டஸ் ஃபீட் இல்லை,
அபய சரணன்னா என்ன அர்த்தம்னா, அது பிரபுபாதருக்கு பேர் தான். ஆக்சுவலி அபய சரணா கிருஷ்ணரோட திருவடி பாதல நோ ஆபயா, பயம் இருக்காது. சரண்னா கால் அர்த்தம், கால் ஃபீட்னு அர்த்தம். ஓகேவா? அவருடைய திருவடி பாதத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் இருக்காது. அபயச்சரண், அதான் அபய சரணாரவிந்த. ஓகேவா? அதே போல் குருவோட திருவடியில் அவங்களோட திருவடி பாதத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் எந்த பயம் இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக போகும். இப்போ என் கேள்வி என்னென்னா, குருவோட திருவடி பிடிச்சிக்கங்க, குருவோட திருவடி ஒர்க்ஷிப் பண்ண சொல்கிறாங்களே, அதுக்கு எப்படி அது அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? வெறும் பூஜை போட்டுட்டு பூ வைக்கிறது மட்டும்தானே? என்னது அது? என்ன அர்த்தம்? ரியல் வாட் இஸ் த ரியல் மீனிங்? குரு பாதாசிரியான அதான் அது எப்படி வாங்குறது? அவங்க ப்ளஸ் பண்ணிட்டாங்க, அப்போ போதுமா? தொட்டு வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் எப்படி அது ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறது? அதுதான் மெயின் பாயிண்ட்டே. எங்கே கோயிலுக்கு வரும், தொட்டு கும்பிடும், ஓகே. இப்போ அன்றாடிக்கு வாழ்க்கையில் குரு பாத ஆசிரியர் குருவோடைய அந்த திருவடி பாத்திர வாங்கின அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யும்? புரியுதா? அப்புறம் சொல்கிறது புரியுதா? அதாவது உங்கள் மாதம் சொன்ன மாதிரி என்னதுன்னா, குரு என்ன அவர் வாயிலேருந்து வெளியே வருதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் குரு பாத ஆசிரியா. தொட்டு கும்பிடுறது ஓகே, ஒர்க்ஷிப் பண்ணுறது ஓகே, ஃபோட்டோ வைக்கிறது ஓகே, பெருசாக வைக்கிறது ஓகே. குரு பாத ஆசிரியனா குரு சொல்கிறத கேட்குறது. ஆச்சாரியர்கள் பேசிக் விஷயம் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் என்னது? பேசிக் திங்ஸ் என்ன? 4 ரெகுலர் பிரின்சிபல், சாண்டி ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. 4 கோட்பாடு கடைப்பிடிங்க, சாண்டி ஹரே கிருஷ்ண பண்ணுறங்க. இது எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் இந்த மொதல் விஷயம் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? 64 இது நம்மளுக்கு என்ன ஆகுது மந்திஜி? நம்மளுக்கு கேஸு திண்டாடுது எல்லாருக்கும். 16 மாலை முடிஞ்சு அங்கே கேஸு. 4 கோட்பாடு கூட அப்படி இப்படி கடைப்பிடிச்சின பிரபு. ஆனால் என்னால் சிக்கன் கிரேவி இல்லாமல் இருக்க முடியல பிரபு, மட்டன் சுக்கா இல்லாமல் இருக்க முடியல. அப்போ எப்படி பக்தி வரும்? சிக்கன் 65, 75, 85, சிக்கன் பொரியல், ஆம்லேட்டு போகிறது, முட்டை பொரியல், இப்போ இந்த மாதிரி நம்ம அதில் இருந்துச்சுன்னா எப்படி பக்திக்குள்ளே வரும்? 64 அங்கத்தில் முதல் விஷயம் அதுதான். ஒரு இடத்துல ஒன்று நம்ம ஒன்று பொறிச்சு இல்லை சாப்பிடும்போது, நான் யாரையும் குத்தம் சொல்லலை, நான் உண்மையாக இருக்க சொல்கிறேன். ஓகேவா? யாரையும் நான் குத்தம் சொல்லலை, இது எல்லாத்துக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன். அப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு உயிரை நம்ம பண்ணும்போது எப்படி நம்ம போக முடியும்? இயேசுநாதருடைய 10 கட்டளைகள் படிச்சிருக்கீங்களா? ஈசஸ் கிரைஸ்ட் 10 கட்டளை கொடுத்துருக்காரு, படிச்சிருக்கீங்களா ப்ரோ? அதில் முதல் கட்டளை என்ன தெரியுமா? கொல்லாதிருப்பாயாக. தமிழ் வெர்ஷனில் போட்டிருக்கோம் 10 கட்டளையில். நீங்கள் எந்த கிறிஸ்தவங்கனாலும் போய் கேட்டு பாருங்கள். கொல்லாதிருப்பாயாக. ஆனால் அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவர் என்னது மனசுன்னு கொலை வேணும் சொன்னார். மனசு தான் கொலை வேணும் சொன்னாருன்னு கிடையாது. கொல்லாதிருப்பாங்கன்னா என்ன? அதே போல் ஏசுநாதர் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே அந்த கட்டளையெல்லாம் என்னென்னு தெரியல. நான் அந்த ஸ்லோகம் வச்சுருக்கேன், யார் கேட்டாலும் நான் அந்த ஸ்லோகத்தை நான் காட்டுவேன். என்ன நம்பர் கொண்டு வச்சுருக்கேன். ரத்தம் படிந்த கைகளோட என் கிட்ட நீ வராத, உங்களோட மொத்த பாவத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். அந்த சிலுவில் அடி வாங்குறாருல, எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனி ரத்த படிந்த கைகளோட என்னை அணுகாதீங்க. ரத்த படிந்த கைகள் என்னது? அது ஏசுனா சொன்னார். என்னோட ஏசுநாதருக்கு ஈசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேயாச்சும் பிக்சர் இருக்கா? மட்டன் சாப்பிட்டது, சிக்கன் சாப்பிட்டது, இது நான் கேட்டேன். டோட்டலி முன்னுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஆஃபு. யாரும் நம்ம இதில் ஆஃப் பண்ணுறது கேட்கல. பட் உண்மையான விஷயங்கள் சில சமயத்தில் அந்த டிபேட் வரும்போது லைட்டாக நான் கொஞ்சம் மீட்டர் ஏற்றி கொஞ்சம் வைப்பேன் நான். அப்போ என்னதுன்னா, நம்ம இந்த 4 கோட்பாடில் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம தடுமாதும் போது உடனே நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புதுசாக ஸ்லோலி நிப்பாட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். உடனே எதுவும் நடந்துடாது. உடனே வேணால் காலம் வேணால் போக்கும். மழை பெஞ்சதில்ல காலம் மட்டும்தான் போக்கும். உடனே எதுவுமே நடக்காது. ஆனால் ஸ்லோலி நம்ம நிப்பாட்டணும். இப்போ சிக்கன் மட்டன் கிரேவி எடுக்கிறீங்களா? ஓகே, நான் எப்படி நிப்பாட்டணும் சொல்லுவா? மானமாசி சொல்லுவா, நான் எப்படி நிப்பாட்டினேன். இப்போ நம்ம சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுக்கணும்னு வச்சிங்களேன், அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. குவா மட்டும் ஊற்றிக்கிறது
ஐ எம் கம் ஃப்ரம் கீழேருந்து வந்திருக்கேன் மாதாஜி. அதனால் எந்த 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 ஆங்கிளில் நீங்கள் எப்படி கீழே கேட்டாலும் எனக்கு தெரியும். குவா எடுக்கிறது, இது எடுக்கிறது இல்லை, குவா மட்டும் எடுத்துக்கிறது. அப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சையோர் அப்படியே வெங்காயம் முன்னே போட்டிருக்கோம், ரொம்ப சையோர் மட்டும் சாப்பிட்றது, இந்த இதெல்லாம் வச்சுருந்தேன். அப்படி சொல்லி அப்படியே ப்ராசஸ் பண்ணி அப்படியே வந்தது தான். ஓகே மாதாஜி, இன்னைக்கு உங்கள் முன்னுக்கு நான் பேசிடுறேன் இருக்கேன் மாதாஜி. சரி, நான் அந்த ப்ராசஸ் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் அதுவும் நடக்காது. கருடா பூ போனால் கருடம் வந்து பூ போடாது. எதுவுமே நடக்காது. தென்னை மரத்துலேருந்து இளநீ என்னது எனக்கு கொக்கநாடு இளநீ கொடுக்காது. நம்ம மரத்தை ஏறி இறக்கணும், இல்லை கல்லூட்டு அடிக்கணும். அப்போ நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் குரு பாதாசிரியா. இந்த 4 கோட்பாடு 16 மாலை ஜாப் பண்ணுறதுக்கு உடனே வந்து முதல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணுறோமா, அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறோமா? ஓகே, சரி, நம்ம 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு 1 மாலை பண்ணோம். நம்ம வந்து 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா 1 வருஷத்துக்கு 1 மாலை பண்ணாலும் 5 வருஷத்துக்கு 5 மாலை பண்ணணும். நீங்கள் வந்த புதுசில் கிருஷ்ணா இந்த டெம்பிளில் காலடி வச்சு அந்த அன்னைக்கு ஒரு செடி நட்டுருந்தீங்க வச்சிங்களேன், இந்த தேதிக்கு அந்த செடி என்ன இருக்கும்? இன்னத்துக்கு வந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும். அப்போ நம்ம வந்து மரமே வளருது, நம்ம கொஞ்சமாச்சும் வளரணும். அறவே நம்ம வளருன்னா நம்ம குரு பாதாசிரியா குரு பேச்சை கேட்கணும் அர்த்தம். குரு எடுக்கிறோமோ எடுக்கலாம், 2வது விஷயம். பேசிக்காக ப்ரோபாதை கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நம்ம வரணும். 16 மாலைகள் பண்ணணும். நம்ம வந்து 4 போடுவோம். இதுதான் பக்தியோட முதல் அங்கம். 64 நான் உணர்ங்க, இன்னும் 63 இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்க தலை தெரிச்சிடும் நம்மளுக்கு ஒன்று. மொத்தம் இதே அதுதான். அது பாருங்க, நீங்கள் போய் சொல்லலை, நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். ஒரே ஒன்று தான், ஒன்றுக்கே பாருங்க. 64 கிளாஸ் எடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வருஷம் போகும் இந்த ஒரு டாபிக் மட்டுமே. அவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ளே. குரு பாதாசிரியன் என்னது டீட்டெயிலாக. 2வது வந்து என்னது ஸ்ரீகிருஷ்ண தீக்ஷதி. ஸ்ரீகிருஷ்ண தீட்சை எடுக்கிறது. 2வது வந்து ஸ்ரீகிருஷ்ண தீட்சதி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி பாதையில் வந்துட்டோம், நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஹரிநாம் தீட்சை எடுக்கணும். ஓகே, தீட்சை வந்து ரொம்ப முக்கியம். உடனே எடுக்கலாலும் பிறகு எடுக்கணும். ஏன் தீட்சை என்னது, தீட்சை ப்ராசஸ் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா விஸ்ரம்பேன குரு சேவா. ஒபே ஆர்டர் ஆஃப் குரு வித் ஃபேத் அண்ட் டிவோஷன். குருவோடைய கட்டளைகளை, இந்த குருவோட கட்டளைகளை பக்தியோடனும் நம்பிக்கையோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. பக்தியோடு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுறது 3வது. ஓகேவா? 4வது வந்து பார்த்திங்கன்னா சாது வர்த்தனம். ஃபாலோ குரு ஃபுட் ஸ்டெப். குருவோட அடிச்சோட்டை பின்பற்றணும். இது எப்படி புரிஞ்சுக்குவீங்க? குரு ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்னா ரூபா அவர் சிறு பண்ணி நடந்து போவார், நான் பின்னாடி நடந்து போகிறது. அப்படியே மாதாஜி பாருங்க, அதுதானே மாதாஜி. இல்லை, ஏன்னா இது புதுசாக குருவோட அடிச்சோட பின்பற்றினா அவர் முன்னாடி நடந்து போவோம், நம்மளும் பின்னாடி நடந்து போகணும் போல். அவர் எங்கே போனானே அது இல்லை. ஆக்சுவலி குரு என்ன சொல்லி கொடுத்து போயிருக்காரு, அவர் என்ன ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் என்ன செஞ்சு காட்டுறாரோ அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது. 14 மாலையை சான் பண்ணுறது, கிருஷ்ண பக்தியில் ஒழுங்காக பண்ணுறது, காலையில் வந்து ஏஞ்சிருக்கிறது. காலைல வந்து பிரபு நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து மங்களாத்தி போட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் சாயந்தரம் வந்தாச்சும் ஒரு தொடர்ச்சி இல்லை முடியாது பிரபு, அப்பயும் பிஸி. சரி, வாரத்தில் 1 நாள் லீவ் இருக்கும்ல, சென்டர் ப்ரோக்ராம் தவிர்த்து வீட்டில் 1 நாளாச்சும் சும்மா இருக்க மாட்டீங்க. அதில் நம்ம வந்து வீட்டில் வந்து மணியை பிடிச்சி 6 தட்டு எடுத்து செய்ய நல்லா ஞாபகம். நான் நிறையா சொல்லுவேன், அந்த 1 மாதத்தில் நம்ம வந்து மணியும் பிடிச்சி ஆர்த்தி செய்யுது நம்ம ஒரு வாட்டி கூட செய்யலைன்னா நம்ம பக்தி என்ற போர்டு இதுவா, பக்தி என்ற போட்டில் படகுல சின்ன கல் போடுற அளவுக்கு ஓட்டம் இல்லை, பாறாங்கல் போடுற அளவுக்கு பெரிய ஓட்டம் இருக்குது. கப்பை அப்பயே முழிக்கணும். அட்லீஸ்ட் வீட்டில் மணி அடித்து பூஜை போடணும். பாருங்க, கவுளி சொல்லிடுச்சு, நான் சொல்லலை. சரி வந்துச்சு. 1 மாதத்தில் 1 நாள் கூட முடியலைன்னா ரொம்ப டேஞ்சரஸ் போகும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து இதான் வந்து குருவோட ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணுறது, குருவை அடிச்சோட பின்பற்றுறது. இதுதான் எல்லாமே நம்ம ஒன்று கற்றுக்கணும். ஓகேவா? ஏன்னா 5வது வந்து பார்த்திங்கன்னா சத் தர்ம பிரச்சார். அப்படின்னா என்னென்னா
இன்கொயரி குரு ஹவு டு குரு கிட்ட, சாது கிட்ட, வைஷ்ணவ கிட்ட எப்படி நான் ஒன்று கிருஷ்ண பக்தியில் அட்வான்ஸ் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம தான் வந்து லேஜனுக்கு லேஜனாச்சு, அல்ட்ரா லேஜனாச்சே. எங்கடா நிறைய கேட்டால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு மனசில் குற்ற உணர்ச்சி ஆயிரும், நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணலாம், தெரியாமல் வந்துட்டா பகவான் தான் கருணை வாய்ந்தவராச்சே. பாவம் இந்த ஜீவாத்மா தெரியல, அதனால் நம்மளை மன்னிச்சு கடைசி காலத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும்போது நம்மளை காப்பாற்றிடுவார். இப்படிலாம் வந்து மூளை வந்து இப்படி ரிவர்ஸில் யோசிக்க முடியும். நிறைய கேட்டால் தான் நிறைய ஃபாலோ பண்ணணும். நிறைய கேட்டால் தான் நிறைய ஃபாலோ பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், குறைச்சிக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சமாக ஆக்கிக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா நான் வந்து தெரியாத மாதிரி இருப்பேன். பகவான் கருணை கொடுக்க மாதிரி கருணை கொடுப்பாரு. இப்படி நம்ம காலத்தை ஓட்டி எஸ்கேப் ஆகிடலாம். இதெல்லாம் வந்து எப்படி ப்ரூவ் நீங்கள் பேசுகிறீங்க நிறைய பேர் கேட்பாங்க. இல்லை சும்மா இல்லை, நீங்கள் வேணால் கேட்காம இருக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும் ப்ரூவ் இங்கே கேட்குறது எப்படி ப்ரூவ் அண்டர் கிரவுண்ட் லெவலுக்கு விட்டா அலசரிங்கன்னு. பிகாஸ் நம்ம வந்து கீழேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து வந்திருக்கோம். நம்மளும் இந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறது. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கேட்டேன் அப்படி நிறைய ஃபாலோ பண்ண ப்ரோ, அதெல்லாம் குறவாக கேட்டுக்கிறேன். லிமிட்டடாக கேட்டேன், லிமிட்டடாக ஃபாலோ பண்ணால் போதுன்னு கிடையாது. இதுக்கு பேர் ஒரு ப்ராசஸ். இதுக்கு என்ன ப்ராசஸ் இது? இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க சார், சொல்லுங்க. காப்பாட்டியா என்னது? சீட்டிங் ப்ராசஸ். யாரை ஏமாத்துறோம் மாதிரி பானுமதி? நம்ம நம்மளே ஏமாத்துறோம். நான் எப்போது உதாரணம் சொல்லல, ஓத்திரிச்சு நெருப்புக்கொல்லி ஞாபகம் இருக்கா? நெருப்புக்கொல்லி இப்போ ஓத்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், கழுத்து நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அது ஏதாச்சும் அடிக்க வந்துச்சுன்னா இதை என்ன பண்ணுன்னா, ஒன்று அது அடி வைக்கும், இல்லைனா போய்ட்டு ஒழிஞ்சிக்கும் எங்கேச்சும். என்னென்னா சின்ன ஓட்டம் ஒன்று இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ள தலை விட்டுட்டு ஓகே நான் சேஃப் ஆகிட்டேன்னு. ஆனால் மொத்த பாடியும் அந்தமாரி நம்ம சேஃப் ஆகிடும் நினைக்கிற கிடையாது. பிரச்சனை ஆப்பு தான், பெரிய ஆப்பா நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட் தர்ம பிரச்சார். நம்ம வந்து எப்படி அட்வான்ஸ் ஆகுது நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே இது விட சொல்கிறாங்களா, சரி எப்படி நம்ம விடுறது, இதை நான் காலங்காலம் பழக்கம் பண்ணிட்டேனே. காலையில் ஏஞ்சி வந்து கெப்பிச்சினோ காஃபி இல்லாமல் முடியாது, காலையில் ப்ரூ இல்லாமல் முடியாது, லப்பான் தே இல்லாமல் முடியாது. இது எப்படி நான் விட்டு தொலைக்கிறது? சரி இதை எங்கேயாச்சும் எப்படி விடலாம், முயற்சி பண்ணணும். மனசுக்குள்ளே போராட்டம் நடத்தணும். அப்புறம் அந்த போராட்டம் மாறி குரு வந்து அந்த கருணை கொடுப்பார். கிருஷ்ணா நீங்கள் அதை முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா தடுமாறும், திருப்பி இது பண்ணுவோம், திருப்பி குடிக்க வேணாம் அப்படிவான். ஆனால் குரு கருணை கொடுக்க பிறகு வந்து அந்த டிசிஷனை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரி வேணாம், அது நடக்கும். வேணாம் 8 இனி வேணாம், நம்ம பட்ஜெட்லேருந்து கட்டு. ப்ரூ இனி வேணாம், பட்ஜெட்லேருந்து கட்டு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கொடுக்க உதாரணம் பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உதாரணம் கொடுக்குறேன். இன்னும் ஹெவியான உதாரணம் நிறையா இருக்குது. ஓகே தென் வந்து எத்தனை வந்து 6வது கிருஷ்ணத்தே போகடி தியாகோ. கிருஷ்ணத்தே போகடி தியாகோ. போகா மீன்ஸ் வந்து போகடி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல், ரெடி டு கிவ் அ மெட்டீரியல் ஃபார் கிருஷ்ணாஸ் ப்ளஷர். பகவான் பக்தி பாதுகாக்க, இந்த பக்திக்காக நம்ம பௌதிக விஷயங்களை வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லா வகையான விஷயங்களும் விடுறது ட்ரை பண்ணணும். நேரத்தை வந்து நேரத்தை வந்து அதிகமாக இதில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் கிருஷ்ணத்தே போகடி தியாகோ. போகனா என்னது? அனுபவிக்கிறது. இந்த உலகத்தோட இன்பத்தை அனுபவிக்கிறது வந்து எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணணும். முதல்ல லிஸ்ட்டு போடணும். நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்னென்ன அட்டுடியெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன கோளாறுலாம் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்மளை பற்றி கணவனுக்கு தெரிதோ இல்லையோ, ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு தெரிதோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே இருக்க பரமாத்மா எல்லாமே தெரியும். நம்ம கூட்டமாக இருக்கும்போது இந்த ஆள் என்ன பண்ணுறான், 4 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுறான், தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறான், ஒன்டே ரூமில் வச்சுட்டா என்ன பண்ணுறான், எல்லாமே அதாவது அவரே பார்ப்பார். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே தசாவதாரம் எடுத்தேன், பல முகங்கள் எடுத்தேன், என்னோட டபுளான தசாவதாரம் நம்ம தான் உண்மையாக தசாவதாரமே. அவராச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவராச்சும் கேரப் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரப் பண்ண முடியாத அளவுக்கு, கல்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை அளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் கட் இருக்குது.
இங்கே ஒரு ஃபேஸு அங்கே ஒரு ஃபேஸ். அப்போ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதனால தான் பக்தி சீதா சாய் தாக்கூர் யார் எங்கே இருக்காரு? இப்போ இந்த ஹாலில் எங்கே இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் மத இவர் தான் சில பிரபுபாதருடைய குருநாதர், சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ். ஓகே, அவர் என்ன சொல்லுவார்னா, ஏகாதசி இருக்குல்ல, ஏகாதசி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஏகாதசி வரும்? 14 நாளைக்கு ஒரு வாட்டி ஏகாதசி வரும். 15 நாளுக்கு ஒரு நாள் ஏகாதசி வரும். ஓகே மாதாஜி, ஒரு ஏகாதசி இருந்து இன்னொரு ஏகாதசி வரும்ல, அதில் நம்ம பக்தியில் நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம் சொல்லி செக் பண்ணணும். அவர் சொல்லுவார் எப்பவுமே, நம்ம போன ஏகாதசியும் அப்படி தான், இந்த ஏகாதசி வளரனா கூட பரவாயில்ல, இன்னும் சாஞ்சிருது இப்போ விதை, பக்தி வேண்ட விதை. அடுத்த ஏகாதசிக்கு காணும், திருப்பி புதுசாக நடணும், அந்தமாரி போயிருக்கு நம்மளுக்கு. அப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நம்ம வந்து செக் பண்ணணும். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான விஷயம் நம்ம கிருஷ்ணதே போகே தியாகம், நம்ம வந்து மெட்டீரியல் திங்ஸை விடணும். நம்ம தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் பண்ணுறோம் சொல்லி ஒரு லிஸ்ட்டை போடணும். நான் அப்படி தான் பண்ணேன். நான் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம், என்னென்ன அட்டுடியெல்லாம் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றாமல் வஞ்சகம் இல்லாமல் எழுதணும். வந்து நேர்மையாக எழுதணும் என்னென்னலாம் பண்ணுறோம். ஃபோனு காலையிலேயே ஆரம்பித்து நம்ம ஃபோனு பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற கோயிலுக்கு ஒரு தவிர்த்து வேறு என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம், எத்தனை மணி நேரம் நம்ம வந்து டிவி பார்க்குறோம், எத்தனை மணி நேரம் நம்ம வந்து ஃபோனை பார்க்குறோம். ஏன்னா டிவி கூட குறைவு தான் இப்போ, ஏன்னா எல்லாமே ஃபோனில் வந்துச்சு. மதிஜி நீ தொடரும் வேணால் போட்டுக்கோ, நான் காலையில் தட்டி பார்த்துருவேன். உண்மையிலே சசி மதிஜி கரெக்டாக இல்லையா? எல்லாமே நீங்கள் எல்லாமே பௌதிக விஷயம் எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணணும். அப்போ இது எது வந்து கொடூரமான ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து உடனே விட வேணாம், அதை வச்சுக்கலாம். லைட்டானது இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து டிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் விட ட்ரை பண்ணணும். இதெல்லாம் விட ஆரம்பிச்சுட்டுனா தென் கொடூரமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ரென்த்து வந்துடும், அதை விட்டுரும். நீங்கள் எடுத்தோன்னே நான் இதை விட்றேன்னு போனீங்க வச்சிங்களேன், அந்த கேஸ் வந்து முடிஞ்சு திருப்பி 2வது நாள் திருப்பி அதை ஆரம்பிச்சிருவோம். லைட்டான விஷயங்கள் என்ன, சரி நான் அந்த ஃபோனை வந்து நான் 5 மணி நேரம் பார்க்குறேன் பாருங்க, மொத்தமாக ஒரு நாள் சேர்த்தா தனித்தனியாக பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் மொத்தமாக 24 மணி நேரம் பாருங்கள், என்ன ஆகும் மதிஜி? என்ன ஆகும்? மொத்தமாக சேர்த்தினா அது 5-6 மணி நேரம். ஓகே, இந்த டைமை கொஞ்சம் நான் சுருக்கிறேன். சிகரெட் அடிக்கிற விடுவாங்களே, சிகரெட் அடிக்கிறது கூட விட்டுடலாம். இந்த ஃபோனு எடிக்ட் இருக்கிறத வந்து ரொம்ப கஷ்டம். உடனே திறந்தோன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம், நீங்கள் வாட்ஸ்அப் என்ன வேணால் போட்டுக்கோ, நான் பார்க்க மாட்டேன். நான் மட்டும் டிக்டாக்ல பூந்து ஒரு 2 ரீல்ஸை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, அப்புறம் நான் டிக்டாக் அதை வாட்ஸ்அப்பில் கற்றுவோம். நம்ம இதுக்கு செஞ்சிட்டீங்கன்னா ஒரு ரிப்ளாய் இருக்காது. நீ எவ்வளோ வேணால் போடு, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் ரொம்ப அடிமை இருக்கேன் இதில், ரொம்ப அடிமை இருக்கேன். நான் கற்றுக்குவேன் அப்புறம் போட்டு. ஏன்னா நான் இது என்ன பெரிய கொடுமைனா, வாட்ஸ்அப்பில் போட்டு ஐயோ இப்படி. ஏன்னா ஒரு தடவை நான் வந்து ஒரு பல்லாக்கு குருவில் செஞ்சோம். நாங்கள் பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் பல்லாக்கு செஞ்சோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சொதப்பில் வந்து முடிஞ்சிச்சு அந்த பல்லாக்கு. ஏன்னா நான் எல்லாமே குருவில் போட்டேன், ஆனால் யாரும் பார்த்தாங்களா பார்க்கலன்னு நான் ஃபாலோ பண்ணல. அப்போ நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் செய்யல, நீங்கள் பண்ணலையா, உங்களாம் குரூப் போட்டேன், குரூப் நீங்கள் போட்டு பார்க்கலங்க. அதுக்கப்புறம் அலர்ட் ஆகுனா அந்த ராதாஜீவன் என்ன பண்ணால், குரூப்பில் போட்டு பேர் லிஸ்ட்டு போட சொல்லுவோம், யாரெல்லாம் வரீங்கன்னு. அப்போ அதில் எல்லாம் கண்டிப்பாக பேர் லிஸ்ட்டு போட்டு ஆகணும் பாருங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு அடித்து சொல்லுவேன். அப்புறம் அவங்களுக்கு சேவிஸை தனித்தனியாக அடித்து சொல்லுவேன், புரிஞ்சிச்சா மதிச்சு, ஓகேவா ஓகேவா நீங்கள் இது பண்ணிடுங்க, இது பண்ணுங்க. இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணனால தான் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராதாஜீவன்லாம் ஆடுற மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி. அந்த சந்தோஷத்தை பின்னாங்க அவ்வளோ அவதி இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராம் பின்னாடி அவ்வளோ உழைப்பு போடணும் நம்ம. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டும் தனிப்பட்ட முறையில் அடித்து சொல்லணும். இல்லைன்னா அவங்க நீங்கள் தான் நிறைய போகிறது, ப்ரூவ் நிறைய போச்சு நான் பார்க்கல ப்ரூவ் சொல்லிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் 2 இருக்குது. சரி, நான் வந்து இதோட முடிக்கிறேன். நம்ம வந்து எத்தனை சொன்னேன், 6ஆ? சரி, நம்ம சேரும் போது பார்த்தீங்கன்னா துவாரகாதி நிவாசு யதா, நம்ம வந்து இந்தமாரி பிருந்தாவனம், மதுரா இந்த மாதிரி போன்ற இடங்களுக்கு நம்ம போயிட்டு விசிட் பண்ணுறது. ஓகேவா? விசிட் பண்ணிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, நம்ம வந்து அந்த கருணையை வச்சுக்கணும். நம்ம தீர்த்த ஸ்தலங்கள் போயிட்டு வரோம்ல, போயிட்டு துவாரகாதி நிவாசோ யதா, அதாவது நம்ம தீர்த்த ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரோம்ல, போயிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது வந்தோடனே அதை அப்படி வீணாக்கிடும். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்கள்,
சாப்பாடு. வெரி குட், கை தட்டுங்க. ஏன்னா தீர்த்த ஸ்தலங்களில் நல்ல குட் வைப்ரேஷன் இருக்கும், எல்லாமே பவராக இருக்கும். அங்கே போயிடும் நம்மக்கிட்ட அந்த அட்மாஸ்பியர் வந்திருக்கும். இப்படி தான் வச்சுக்கலாம். நீங்கள் டாய்லெட்டில் நல்ல வாசனமான நீங்கள் டாய்லெட்டில் நல்ல வாசனமான ஒரு சென்ட் போட்டு வச்சுக்கலாம், நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் அந்த டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஷர்ட் பாருங்கள் என்ன வேணும், அந்த வாசனை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சீரியஸ்லாம் போயிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வந்தோடனே திரும்பி நம்ம பழைய இதை ஆரம்பிச்சிடுவோம். அது சீரியஸ்லாம் வசிக்கிறது என்னென்னா அந்த குவாலிட்டி நம்ம அப்படியே எடுத்து வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பகவான் இருக்கிறான்னா அதுவும் தீர்த்த ஸ்தலம் தான். ஓகேவா? எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாவட் அர்த்தானு வர்த்திதா. யாவட் அர்த்தானு வர்த்திதா. டீலிங் வித் மெட்டீரியல் எஸ் ஃபார் எஸ் நெசசரி. பௌதிக விஷயங்களை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். தேவையில்லாத பௌதிக விஷயத்தில் போயிட்டு எதுக்கு நுழையக்கூடாது, மூக்கு நுழையக்கூடாது. நான் எப்போவுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன், டொமேட்டோ உதாரணம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பௌதிகத்தில் வெளியில் எவ்வளோ வச்சுக்கணும் உங்களுக்கு மீட்டர் தெரியலையா, அந்த மீட்டரை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கிளாஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் அதாவது கிருஷ்ண பக்தி என்ற வாழ்க்கை ஒன்று இருக்குது, வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்குது, 2 வாழ்க்கை இருக்கா. இதில் வெளியில் வாழ்க்கையோட விஷயத்தை நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும். கம்பெனியாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளியில் நம்ம சோஷியலாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எப்படி குறைக்குது பிறகு தெரியலையே பிரபு, அதுக்கு வந்து டொமேட்டோ உதாரணம். அந்த டொமேட்டோ உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும். பானுமாதாஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2 நபர் இருக்கிற 2 கேரக்டர் ஏ கேரக்டர் பி, இவங்க 2 பேர் நெத்தியில் நீங்கள் வந்து டொமேட்டோ வச்சிடணும். 2 பேர் வந்து இடிச்சிக்கங்க, கரெக்டாக டொமேட்டோ நிற்கணும். 2 பேர் கிட்ட வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், டொமேட்டோ நசிக்கிறோம். 2 பேர் எட்ட போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், விழுந்து கீழே நசிக்கிறோம். இப்போ டொமேட்டோ நசிக்க கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் பண்ணுவோம், கரெக்டாக வச்சுக்கணும். இது எங்கே வச்சுக்கணும், ஸ்பிரிச்சுவல் இல்லை, ஸ்பிரிச்சுவலில் வந்து அது வேறு, வெளியில் வந்து அவ்வளோ தான் வச்சுக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பௌதிக விஷயங்கள் நம்ம மாட்ட மாட்டோம். இது நான் சொல்லலை, கிருஷ்ண பக்தியில் ஃபாலோ பண்ணும்போது இதுதான். வெளியிலையும் நம்ம நிறையா உள்ளுக்குள்ள நிறையா தான், அது பேலன்ஸ் ஆகாது. நம்ம வெளியில் நிறையா மாட்டிக்குவோம். அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, அங்கே போகணும், இங்கே போகணுன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம போய் சொல்லலாம். ஓகேவா? அதான் யாவத் அர்த்தானு வர்த்ததி. 9வது ஹரி வசர சம்மனோ. ஹரி வசர சம்மனோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் டே ஆஃப் த ஹரி. பகவான் கிருஷ்ணருடைய நாட்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எப்படி? முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் வெரி குட், ஃபாஸ்டிங், திதி, இந்த மாதிரி முக்கியமாக அந்த மாதிரி நாளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். டெம்பிளுக்கு வரணும், வீட்டிலேருந்து பண்ணிக்கிற முடியாது, கொஞ்சம் டெம்பிளுக்கு வரணும். ஓகேவா? ஏன்னா அங்கே நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்சோ அந்த நாளைக்கு என்ன ஃபாஸ்டிங் இருக்கோ அந்த ஃபாஸ்டிங்கை எடுக்க நம்ம கற்றுக்கணும். இப்போ இங்கே தான் நிறைய இடத்துல நிறைய பேர் அதான் பிரச்சனை. ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன் பிரபு? அது நம்ம எடுக்கணும். இப்போ இந்த அன்றைக்கி ஏகாதசி எடுக்கணும். ஒரு நாள் தான் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகேவா? இன்றைக்கி குருவோடையதா 1/2 நாள் ஃபாஸ்டிங்கு எடுக்கணும். இன்றைக்கி விஷ்ணு தத்துவங்களோடையதா நம்மளுக்கு அன்றைக்கி ஏகாதசி சாப்பிடணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது, அது நான் ஒரு நாள் பேசணும். ஓகேவா? 10வது பார்த்தீங்கன்னா தாத்ரி அஸ்வதாடி கௌரவம். தாத்ரி அஸ்வதாடி கௌரவம். தாத்ரி அஸ்வதாடி கௌரவம். சீக்ரெட் 3 முக்கியமான ஆன்மீக மரங்கள், முக்கியமான ட்ரீஸ் இருக்குது, அந்த மரங்களை நம்ம ஒர்ஷிப் பண்ணணும். லைக் பேனியன் ட்ரீ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரீஸ்லாம் இருக்குது, பிருந்தாவனில் சில ட்ரீஸ்லாம் இருக்குது. இந்த மரங்களை வழிபடுறது, மரங்களை சுற்றி வர்றது, அப்போ பார்த்திங்கன்னா கோபுரம் சுற்றி வரலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் அடங்கும். இந்தமாரி வந்து இதை ஒர்ஷிப் பண்ணணும் நம்ம. ஓகே? இதுதான் நம்ம 10 விஷயங்கள் பிரவருத்தி மார்க்கம் கிருஷ்ண பக்தி செய்ய வேண்டியது. ஓகே? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பௌதிக விஷயங்கள் நம்ம விடணும். அப்போ தான் நம்ம வந்து பகவான சேவையில் ஈடுபாட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவானோட பௌதிக விஷயங்களை பகவான சேவையில் ஈடுபட பௌதிக விஷயங்கள் குறையும். பகவான சேவையில் ஈடுபடாமல் பௌதிக விஷயங்கள் குறையவே குறையாது. ஓகேவா? அதனால பௌதிக விஷயங்களை குறைக்கணும்னா தனியாக ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் குறைக்க முடியாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பக்தியில் ஈடுபடணும், சேவை செய்யணும், கொஞ்சம் முடிஞ்ச சேவை செய்யணும். வரீங்க குப்பை இருக்கா கூட்டலாம், வரீங்க குப்பை இருக்கா குப்பை எடுத்து போடலாம், இந்த இடத்த கழுவி விடலாம். யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. சின்ன சேவை செய்ய அந்த கிருஷ்ண மேலே பக்தி வரும். கிருஷ்ண பக்தி வந்துட்டிங்கன்னா
எல்லா வகையான பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். கிருஷ்ண பக்தியில் இல்லைன்னா த லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த டைம் ஆஃப் த டெத், மரண தருவாயில் செஞ்ச பக்தி கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவார். அது கவலையே படாதீங்க, செஞ்ச பக்தி பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भावगंध राधे की, जय श्री जगन्नाथ सुभद्रा महारानी की, जय श्री प्रभुपाद महाराज की, गौरंग महाप्रभु की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. எதுவும் கேள்விகள்?